யாராவது குடும்பத்தை பொறுப்பு எடுத்துக்கங்க, நான் பரிசுத்தமா ஜீவிக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவகிட்ட விதண்டாவாதமா பேசுவேன். அப்படியெல்லாம் மனச என் சகோதர சகோதரிகள் மனசை நொறுங்க வச்ச பாவினா. ஆனாலும் அவளுடைய ஜெபமும் என் பெரிய அண்ணனின் ஜெபமும் வீண் போகவில்லை. கர்த்தர் கேட்டார். 1984 வருடம் உங்கள் சகோதரன் நேற்றைய தினம் சாட்சி சொன்னதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். படம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த சமயத்திலே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது. அந்த சமயத்தில் நான் ஒரு நாள் சாயங்காலம் உட்கார்ந்து வீட்டிலே தனிமையா இருந்த போது என் ஜீவியம் ஏன் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையான ஒரு ஜீவியம் ஏற்பட்டது என்று எனக்குள் கலங்கி தவித்து அழுக தொடங்கினேன். அப்போது என் தேவன் என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய துன்மார்க்கமான இத்தனை ஜீவியத்திற்கும் நீ என்னை மறுதளித்ததே காரணம் என்பதை எனக்கு சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நாங்கள் கர்த்தருக்குள் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கும் போது, எங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்குள் ஜீவிக்கும் ஆரம்பித்த புதிதிலே எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, சில பேர் சொன்னார்கள், எத்தனையோ வேஷம் போட்டாங்க, அதுல இது ஒரு வேஷம் அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க. இப்ப என்னுடைய சாட்சியை கேட்கிற சகோதரனை சகோதரியே, ஏதோ ஒரு சினிமாக்காரி வந்தா, ஏதோ சாட்சி சொன்னா, ஏதோ கதை போல இருந்தது, கேட்டோம் சென்றோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்களா? ஆனா அந்த நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சொன்ன சொந்த ஜனங்களும் கூட இப்ப எங்க ஜீவியத்தை பார்த்து ஒவ்வொரு குடும்பமா கர்த்தருக்குள்ள வர்றாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாவது நான் ஜீவித்துக் கொண்டிருந்த போது 84 வருடம் என் தேவன் என்னை உணர்த்தினார். அதன் பிறகு என் மனதில் தெளிவு ஏற்பட்டது. என் கணவர் இருக்கும் அந்த முரட்டாட்டமான நிலையிலே அவரிடம் நான் இதை என் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்தை சொல்ல எனக்கு அதிக பயமாக இருந்தது. இருந்தாலும் துணிந்து ஒரு நாள் மெதுவாக அவரிடம் சென்று, எங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தோம், நம்ம இப்படி நெருக்கமான நிலையில இருக்கிறோமே, இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடுவிக்க ஒருத்தரும் இல்லையே, தயவு செஞ்சு ஏசுசாமி கிட்ட இந்த நம்ம நிலைமையை ஒப்படைப்போம், அவராவது நமக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு மெதுவா சொன்னேன். அதுக்கு அவரு சரின்னு சொல்லல, மாட்டேன்னு சொல்லல, அமைதி பேசாம இருந்துட்டாரு. எனக்கு அது விளங்கிக்க முடியல, இவர் என்ன நிலையில இருக்காங்கிறது விளங்கிக்க முடியல. அதன் பிறகு படிப்படியாக நான் விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி தேவனிடம் என் இருதயத்தை செலுத்த ஆரம்பித்தேன். ஆனாலும் முற்றிலுமான ஒரு பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்துல 84 வருடம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் டிவியில் போட்டார்கள். அதை நானும் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இவர் நிலையை குறித்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஐயோ, இவர் எப்படியாவது இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட மாட்டாரா, இது இருக்கிற ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு வசனம் இவர் இருதயத்தை தொற்றாதா, இவர் இப்படியே இருட்டுல உட்கார்ந்து ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று இந்த துக்கத்தினால மெதுவாக அவரிடம் சென்று நான் கூப்பிட்டேன். வந்து ஒரு 10 நிமிஷம் படம் தான் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குமே அப்படின்னு கூப்பிட்டேன். அப்ப அவர் வந்து, வேணாம், நீங்க போய் பாருங்க, நீங்க பாருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இருந்தார். நான் மறுபடியும் வந்து என் குடும்பத்தோட உட்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். கல்வாரி காட்சிக்கு ஒரு 4-5 சீனுக்கு முன்பாக அவரும் வந்து எங்களோடு அமர்ந்து அமைதியாக படம் பார்க்க ஆரம்பித்தார். ஆரம்பித்தவுடன் அந்த கல்வாரி சீன் வர நானும் என் குடும்பம் அழும்போது அவரும் கூட சேர்ந்து கதறி அழ ஆரம்பித்தார். அப்பவும் என் மனதில் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் எனக்கு ஏற்படவில்லை. ஏதோ கடன் பிரச்சனை காரணமாக அவர் அழுகிறார் போல இருக்கிறது என்று நான் அமைதியாக விட்டுவிட்டேன். அதன் பிறகு என் ஜீவியத்தில் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்திலே மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் சகோதரி யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இந்த எனக்கு தேவன் செய்த அற்புதம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிச்சு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நாம வேண்டிக்கிறதுக்கு மேலா
கிருபை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். 84ஆம் வருடம் ஜூன் மாதம் நான் தெலுங்கு படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன். அந்த சமயத்திலே என் கணவர் சென்னையில் இருந்தார். ஹைதராபாத்துக்கு சென்று 2-3 நாட்களிலே ஒரு நாள் இரவு நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது, இரவு 11 மணி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த சமயத்தில் என்னை யாரோ அப்படி தட்டி எழுப்பியதை போல இருந்தது. எழுந்து உட்கார்ந்ததும் என்னை அறியாமல் அழ ஆரம்பித்தேன். அழுது கொண்டே இருந்தேன். ஏன் அழறேன்னு காரணமே எனக்கு தெரியல. அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஒரு சகோதரி எனக்கு துணையாக வந்திருந்தாங்க. அவங்க ஈஆர் சகாதேவன்கிற ஒரு நடிகருடைய மனைவி. அவர்கள் என்னை விட சற்று வயது சென்றவர்கள். அவர்கள் திடீரென்று ஏன் அழற, ஏன் அழற, தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுருங்க, எனக்கு அழணும் போல இருக்குது, தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதே, நீங்க படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு நான் மேலும் மேலும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்பொழுது என் தேவன் என்னோடு இடைப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் இரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் ஒன்றொன்றாய் நான் அறிக்கையிட அவர் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த அனுபவம் எனக்கு ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் என் தேவனிடம் சொல்லி அறிக்கையிட என் மனம் மிகவும் பஞ்சை போல் மிருதுவாய் ஆகிக்கொண்டே இருந்ததை நான் அனுபவித்தேன். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் யாரேனும் இங்கு இருந்தால் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று என் தேவனை நான் வேண்டிக் கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படியே அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பொழுது அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு என் பாவமெல்லாம் தீர்ந்தது என்ற நிச்சய தன்மைக்கு நான் வந்தேன். அப்பொழுது நான் பொருத்தனை செய்து கொண்டேன். ஆண்டவரே, இனி உம்மை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, என் ஜீவியத்தை இனிமேல் இருக்கும் காலங்களை உமக்காக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நான் கர்த்தரோடு பொருத்தனை செய்து கொண்டு படித்து விட்டேன். உலகம் தரக்கூடாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, சிறிது நேரத்திலே மறுபடியும் ஒரு சிறு பயம் எழுந்தது. என்னவென்றால், இனி நான் இயேசுவை மாத்திரம்தான் வணங்குவேன், வேறு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று என் கணவரிடம் சொன்னால், அவர் மிகவும் பக்தி வைராக்கியமுள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தவராயிற்று. அவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் மிகவும் அதில் பிடிவாதமாக இருப்பவர்களாயிற்று. இதை நான் அவரிடம் அறிக்கையிடும் போது என்னை மறுதளித்து விட்டால், கடைசியில் உன் கிறிஸ்தவ புத்தியை காமிச்சிட்டே சொல்லி என்னையே என் பிள்ளைகளையும் வெறுத்துட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் எனக்கு வந்தது. மறுபடியும் கர்த்தர்கிட்ட என்னுடைய பொறுத்து, ஆண்டவரே, நீ இயேசுவை ஏத்துக்க, எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னா போதும் சாமி அப்படின்னு என் தேவன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்று நினைத்தாலும் அதை வர்ணிக்க எனக்கு நாவுகள் போராது. பிரியமானவர்களே, அதற்கு மறுநாள் நான் சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து இறங்கி என் கணவருக்கு அறைக்கு சென்று அமர்ந்தேன். அப்பொழுது அதுவரை அவர் முகத்தில் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்று நான் காண முடிந்தது. நான் போய் அவரிடம் ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார்ந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, ஏமா சாமி ரூம் பார்த்தியா, சாமி ரூம் போய் பார்த்தியான்னு கேட்டார். எங்க வந்தது வராதுமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, இல்லை நீங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. நான் போனேன். எங்க வீட்டுல மொத்தம் 7 அறைகள் இருக்கு. போய் பார்த்தா அந்த அறையில ஒண்ணுமே இல்லை. சுத்தமா கழுவப்பட்டு ஒரு பெஞ்ச் மட்டும் போட்டிருந்தது. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் தோமாவை போல சந்தேகம். வேற ஏதாவது ரூம்ல இதை விட பெருசா அலங்கரிச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொரு அறையா போய் பார்த்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஒன்றும் இல்லை. என் கணவரிடம் வந்து, என்னங்க ஒன்னையுமே காணும். இல்லம்மா, நேற்று சாயந்தரம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன். இயேசுதான் மெய்யான தேவன், இனிமே நான் வேதத்தை தான் வாசிக்க போறேன்னு ரொம்ப அமைதியா சொன்னார். எவ்வளவு அற்புதமானவர் இயேசு. நான் வேண்டிக் கொண்டது என்ன? நான் இயேசுவை வணங்குவதை மறுதளிக்காமல் இருந்தால் போதும், உத்தரவு கொடுத்தால் போதும் என்று மாத்திரம்தான் நான் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டேன். எப்படி ஒரு கடினமான பாதையையும் நமக்காக அவர் மாத்துறார் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு மனப்பூர்வமா என் ஜீவியத்துல அனுபவிச்சேன். பிரியமானவர்களே, அவருக்கு நம்ம ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும்னு ஒரு வாஞ்சவுள்ள இருதயத்தை அவர் பார்க்கும்போது, அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எப்படி ஒடிச்சு நொறுக்கி போடுறாரு அப்படிங்கிறத என் ஜீவியத்தை நான் அனுபவிச்சேன். பிரியமானவர்களே, கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் சகோதரிகள் என் சாட்சியை கேட்டு கர்த்தர் உங்களையும் என்னை போல் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன்.
அதன் பிறகாக எங்கள் குடும்பம் படிப்படியாக கர்த்தருக்குள் ஜீவிக்க ஆரம்பித்தது. முதலாவதாக என் இளைய மகளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் கிடைத்தது 87ஆம் வருடம். அதன் பிறகு 6 மாதத்திற்கு பிறகு எனக்கு அபிஷேகம் கிடைத்தது. கர்த்தர் கிருபையாய் தந்தார். அதன் பிறகு என் கணவருக்கு, 4ஆவதாக என் மூத்த மகள் ரேச்சல், முதலாவதாக மகாலட்சுமி என்ற பெயரில் திரைப்படத்தில் அறிமுகமான என் மூத்த மகளுக்கு, அவள் கர்ப்பம் தரித்திருக்கும் போது கர்த்தர் அவளை வல்லமையாக அபிஷேகித்தார். அவள் கன்னட மொழி படங்களிலே நம்பர் 1ஆக, அதாவது எத்தனை அதாவது எங்களுடைய நாம மகிமைக்கல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். லட்சமா பணம் கொடுக்க தயாரா இருந்த போது அவ அந்த தொழிலை வேண்டாம், பாவ தொழில் இது வேண்டாம்னு உதறி விட்டுட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அந்த பிள்ளைக்கு வல்லமையா கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார். என்று நாங்கள் மொத்த குடும்பமும் கர்த்தரின் அடிமைகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்கள் பக்தியும் அல்ல, எங்கள் சுய புத்தியும் அல்ல, ஒன்றுமில்லை. தேவ ஆவியினாலே ஆகும் என்ற வாக்கு தத்தத்தின்படி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு படிப்படியாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்ற சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தாமே இது போல உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிலும் நோவாவின் பேழையில 8 பேர், நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எங்கள் குடும்பத்திலும் 8 பேர். ஒரே ஒரு மருமகன், மூத்த மருமகன் மாத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். அவரையும் படிப்படியாக கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். அவரையும் அந்த நோவாவின் பேழையில் 8 பேர் இருந்தது போல அவரும் எங்கள் குடும்பத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன். பவசாபத்தின் குழிதனில் வீழ்ந்துமே நான் பரிதபிக்கையில் ரோகத்தினான். பவசாபத்தின் குழிதனில் வீழ்ந்துமே நான் பரிதபிக்கையில் ரோகத்தினான். பரிவோடெல்லை கரமதை நீட்டி உயர்த்திட பரன்மன திரங்கினாரே. பரிவோடெல்லை கரமதை நீட்டி உயர்த்திட பரன்மன திரங்கினாரே. அல்லேலூயா பாடிடுவே, அகம் மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், அகம் மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். என் ஆசையும் நீரே, ஜீவனும் நீரே, மன்னா என் மறைவிடமே. எந்த ஆத்தும நேசரே, என் உள்ளமே உந்தன் அன்பதை நாடிடுதே. உம்மை போலொரு நேசரை காண்கிலேன், பூவினில் உயிர் தரும் இன்பமே நீர். உம்மை போலொரு நேசரை காண்கிலேன், பூவினில் உயிர் தரும் இன்பமே நீர். இப்பொழுது ஒரு பாடல். நித்திய காலமாயிந்த இயேசுவே, இணையில்லாத இரங்கனாலே அன்பாலின் ஜீவியத்தில் தந்த நன்மைகள் எல்லாம் எண்ணிய துதியே சாற்றுவே. நித்திய காலமாயிந்த இயேசுவே, இணையில்லாத இரங்கனாலே அன்பாலின் ஜீவியத்தில் தந்த நன்மைகள் எல்லாம் எண்ணி துதியே சாற்றுவே.
காலமாயிந்த இயேசுவே இணையில்லாத கீதங்களாலே அன்பாலன் ஜீவியத்தில் தந்த நன்மைகளில் நாம் எண்ணியே துதியே சாற்றுவே. அருவி போன்ற சோதனைகள் காரிருளாக சோர்ந்திடும் வேளையே பாரினில் நீத்தமோ கண்கள் என் மீதிலே பறிவுடன் வைத்தே நடத்தினே. நித்திய காலமாயிந்த இயேசுவே இணையில்லாத கீதங்களாலே அன்பாலன் ஜீவியத்தில் தந்த நன்மைகளெல்லாம் எண்ணியே துணியே சாற்றுவே. முன்னானவையே நாடியே நான் பின்னானவ